Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஒரு மட்டன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா மண்ணீரல் குழம்பு. இந்த மண்ணீரல் குழம்பு பார்த்திங்கன்னா வயிறு புண், வாய்ப்புண் இதெல்லாம் இருக்கிறவங்க அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஏற்கனவே நம்ம மட்டனில் நிறைய வகையான ரெசிபிஸ் பார்த்துருக்கோம். அதோடைய லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த மண்ணீரல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 3-4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் சூடாகிடுச்சு. 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 10-15 பூண்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா பூண்டு நிறைய சேர்க்குறது நல்லது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா இதை வதக்கிடலாம். இப்போ நம்ம ஒரு துண்டு இஞ்சியை இதோட சேர்த்துக்கலாம். இது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் இந்த குழம்புக்கு சேர்த்தா நல்லாயிருக்கும். நான் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நறுக்கி இதோட சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இது ரெண்டுத்தையும் வதக்கிடலாம். இது சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நம்ம மஞ்சள் தூள் எப்பவும் போல் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுருக்கிற மண்ணீரலை இதோட சேர்த்துக்கலாம். மண்ணீரல் நான் 2 மண்ணீரல் வாங்கியிருக்கேன். மண்ணீரல் வேறு, கல்லீரல் வேறு. நம்ம மண்ணீரல்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சீக்கிரமாகவும் வெந்துடும். இப்போ நம்ம மண்ணீரலை நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததாக நம்ம ஒரு 2-3 தக்காளி பழத்தை நறுக்கி போட்டுக்கலாம். ஏன்னா இந்த குழம்புக்கு நம்ம புளி சேர்க்க மாட்டோம். இப்போ நல்லா இதை சேர்த்து கலந்துருங்க. நான் 2 தக்காளி தான் போட்டிருக்கேன். நல்லா பெருசாக இருந்தது, அதனால் 2 தக்காளியை நறுக்கி போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா வர அளவுக்கு இதை வதக்கிடுங்க. உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும், இது வதங்கின பிறகு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா சேர்கிறதுக்காக நம்ம தண்ணி விட்டுக்கிறோம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை நீங்கள் விட்டுக்கலாம். நான் 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். 2 டம்ளர் தண்ணி விட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுடலாம். அதுவும் மண்ணீரலும் பார்த்திங்கன்னா இதுலேயே வெந்துடும். சப்போஸ் நீங்கள் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 2 விசில் வச்சு எடுத்திங்கனாலே போதும். மண்ணீரல் ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம். 1 விசில்லேருந்து 2 விசில்லையே மண்ணீரல் வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. குழம்பும் திக்காக ஆரம்பிச்சிருக்கு. மண்ணீரலும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நல்லா கலந்துடலாம். இந்த டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூளும் நீங்கள் இதோட சேர்த்துக்கோங்க. இது 2 விதமாக இந்த மண்ணீரல் குழம்பு வைக்கலாம். இன்றைக்கி நான் சிம்பிளாக உங்களுக்கு ஒரு குழம்பு வச்சு காமிச்சிருக்கேன். ஆப்ரேஷன்லாம் செஞ்சுருக்கிறவங்க வயிற்று புண்ணை நல்லா ஆற்றுன்றதுனால நீங்கள் மிளகு சேர்த்து இதை அதிகமாக சாப்பிடுங்க. மிளகாய் தூளை கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை மிளகாய் தூள் சேர்க்காமலேயே நம்ம மிளகுத்தூள் மட்டும் சேர்த்து கூட இதை பண்ணி சாப்பிடலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். இதே நம்ம மசாலாலாம் அரைச்சி போட்டும் குழம்பு வைக்கலாம். ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம மண்ணீரல் வறுவல்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். அதோடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இப்போ நம்மளுடைய மண்ணீரல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மண்ணீரல் குழம்பு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.